الأمور محدثات بدعة وكل بدعة ضلالة أو كما قال راشدنا صلى الله عليه وسلم. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்க விளக்க வகுப்புகளின் தொடரிலே நற்சிந்தனைகள் வழங்கப்படுகின்ற இந்த தொடரில் இன்றைய தினம் நான் அல்லாஹுடைய படைப்புகள் பற்றி சிந்திப்போம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு அது என்னுடைய மற்றும் உங்களுடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையினை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுலில் முஃமினீன், நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், எவருடைய உள்ளத்தில் ஈமான் இருந்து அவர் மூமினாக இருக்கிறாரோ நிச்சயமாக அவருக்கு இந்த நினைவுபடுத்தல் பலனளிக்கும் என்று அல்லாஹு தாலா சூரா தாரியாத்திலே 55வது வசனத்திலே மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்கின்றார். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஞாபகப்படுத்தக்கூடிய விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து எங்களுடைய உள்ளங்கள் விரிவடைந்து எங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாவதற்கு அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திப்போம் என்கின்ற இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் மிகவும் விசாலமான ஒரு தலைப்பு. எல்லாவற்றையும் இந்த ஓரிரு நிமிடங்களுக்குள் உள்ளடக்கிவிட முடியாது என்பதனால் அல்லாஹுடைய படைப்பினங்களிலே மிக சிறந்த படைப்பான மனித படைப்புக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விடயங்கள், இந்த மனித படைப்பினூடாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, எங்கள் வாழ்விலே நடைமுறைப்படுத்த வேண்டிய விடயங்கள், இது குறித்து சுன்னா எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்ன சொல்கிறது என்கின்ற விடயத்தினை நாங்கள் இன்று பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வாரங்களிலே இந்த மார்க்க தொடரின், இந்த நற்சிந்தனை வகுப்பு தொடரின் தொடர் அம்சத்திலே நாங்கள் வேற தலைப்புகளிலே இதில் இருக்கக்கூடிய ஏனைய படைப்புகள் பற்றிய விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித படைப்போடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹுடைய அருட்கொடைகள் சம்பந்தப்படுத்தி மிக தெளிவான ஒரு விடயத்தினை சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரி கிரந்தத்திலே பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி, இரண்டு நிஅமத்துக்கள் இருக்கிறது, மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், அந்த இரண்டு நிஅமத்துக்களிலும் அதிகமான மனிதர்கள் என்ன பராமுகமாக இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். எனவே அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சூரா தாரியாத்திலே ஒரு விடயத்தை சொல்கிறான். எப்படி என்றால், நீங்கள் அல்லாஹுடைய நியமத்துக்களை எண்ணி கணக்கிட்டீர்கள் என்றால் எண்ணி கணக்கிடவே மாட்டீர்கள், எண்ணி முடிக்கவே மாட்டீங்க என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சூரா தாரியாத்திலே மிக தெளிவாக சொல்கிறான். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனோடு சம்பந்தப்படக்கூடிய நியமத்துக்களாக, இந்த மனித படைப்போடு சம்பந்தப்பட்ட நியமத்துக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற நேரம், மனிதனுக்கு இரண்டு நியமத்துக்கள் கொடுக்கப்பட்டு அவன் அதை விட்டு பராமுகமாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது இரண்டும் எதுவென்றால், எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியமும் எங்களுடைய ஓய்வு நேரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்கின்ற பொழுது, நீங்கள் உங்களிலே பார்த்தீர்கள் என்றால், உங்களை பற்றி சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய படைப்பினத்திலே மிகவும் உயர்ந்த படைப்பான இந்த மனிதனுடைய படைப்பிலே அல்லாஹு தாலா மிகப்பெரிய அத்தாட்சியை வைத்து எங்களை சிந்திக்க சொல்கிறான். அதிலும் தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறந்த நியாமத் என்பதை மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட, மனித படைப்பில் கொடுக்கப்பட்ட மிக சிறந்த நியாமத் என்பது ஆரோக்கியம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான், உங்களுக்குள்ளே நீங்கள் சிந்திக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான். எனவே இந்த குர்ஆன் வசனத்துக்கும் இந்த ஹதீதுக்கும் என்ன தொடர்பு என்றால், மிக தெளிவாக எங்களுக்கு புரிகிறது, அல்லாஹ் தஆலா மனித படைப்பிலே மிக சிறந்த நியாமத்தாக மனிதனது ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான் என்பது எங்களுக்கு தெளிவாகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதனை நாங்கள் நடைமுறை உதாரணத்தோடு நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த ஆரோக்கியம் எங்களுக்கு எந்த அளவு நியாமத் என்பதை நடைமுறை விடயங்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் எங்களுக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
எங்களுடைய சவுதியிலே வசிக்கக்கூடிய ஒரு சகோதரர் இருக்கிறார், அப்துல்லா பானியமா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சகோதரர். நிறைய தௌவா நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வருகிறார். அவரிடத்திலே ஒரு டிவி சேனல் ஒரு ப்ரோக்ராம் நடத்துற நேரம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்துல்லா பானியமா, உங்களுக்கு என்ன நடந்த, ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? அதாவது அவருடைய நிலை எப்படி என்றால், தன்னுடைய கழுத்து கீழ்ப்பகுதி அனைத்தும் செயலிழந்த ஒரு சகோதரர். அவர் தாவா செய்கிறார். ஆரோக்கியத்தை மட்டும் வைத்து தாவா செய்கிறார். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் என்கிறத மட்டும் வச்சு தாவா செய்கிறார். அவரிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது, உங்களுக்கு இந்த ஆரோக்கியம் திரும்ப வந்தால், உங்களுடைய உடல் திருப்பி இயங்கினால் நீங்க என்னத்தை செய்வீங்க? உங்களுக்கு இப்ப உடல் இயக்கம் இல்லாம இருக்கிற இந்த நேரம் நீங்க வாழ்க்கையில என்னத்தை மிஸ் பண்றீங்க என்கிற ஒரு விஷயத்த கேக்குறாங்க அப்துல்லா பானியமாட்ட. அவர் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், என்னுடைய ஆரோக்கியம் எனக்கு திரும்பி கிடைத்தால் நான் மிஸ் பண்ணக்கூடிய விஷயம் 2. ஒன்று, என்னுடைய 2 ஆர்ம்ஸ், இந்த 2 தோல் புஜங்களும் உயரணும் என்கிறது எனக்கு ஆசை. அப்ப கேக்குறாங்க, ஏன் உங்களுக்கு தோல் புஜம் உயரணும்னு ஆசை என்று கேட்கிற நேரம் அவர் சொல்கிறார், நான் மிக ஆரோக்கியமாக மிக திடகாத்திரமாக ஒரு இளைஞனாக வலம் வந்து கொண்டிருந்த நேரம், ஒவ்வொரு பெருநாள் தினத்திலும் என்னுடைய தாய் என்னை கட்டி அணைத்து எனக்கு சலாம் சொல்லி எனக்கு பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவாள். ஆனால் ஒரு நாள் கூட நான் மனம் உணர்ந்து அந்த தாய்க்கு சரியான பதில் கொடுத்ததே இல்லை. இப்பொழுது என்னுடைய 2 தோல் புஜங்களும் செயலிழந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அந்த நியாமத்தை நான் எண்ணி வருந்துகிறேன். என்னுடைய கைகள் 2ம் செயல்படுமாக இருந்தால் என்னுடைய தாயை கட்டி அணைத்து நான் ஒரு தடவையேனும் அவருக்கு மனதால் என்னுடைய வாழ்த்தை சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லி அழுகிறார். அந்த அரங்கமே அழுகிறது. இப்ப கேட்கிறார்கள், 2வது விஷயம் என்ன? 2 விஷயம் சொன்னீங்க, 2வது விஷயம் என்ன என்று கேட்கிற நேரம் அவர் சொல்கிறார், என்னுடைய தலை கீழே சாய வேண்டும். நான் உயிரோடு ஆரோக்கியமாக இருந்த நேரத்திலே நான் வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சேன். எல்லா விதமான வாழ்க்கையும் வாழ்ந்து விட்டேன். ஆனால் ஒரு தடவையேனும் என்னுடைய நெற்றி இந்த சுஜூதிலே அல்லாஹ்வுக்காக பதிந்திருக்கவில்லை. நான் சுஜூது செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக ஒரு சுஜூது செய்ய வேண்டும் என்று அந்த அப்துல்லா பானிம் அவர்கள் சொல்லி அழுகிறார்கள். இது என்னென்றால், இந்த ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய நியாமத்துங்கிறது எங்களுக்கு சொல்லி காட்டுது. இதை மையமா வச்சு அந்த மனுஷர் இன்றைக்கு தாவா செய்கிறார். இன்றைக்கும் சவுதி மண்ணிலே அவர் இருக்கிறார். எமனை சேர்ந்த சகோதரர் அப்துல்லா பானியமா. 18 வயசில் அவர் இளைஞராக இருக்கிற நேரத்திலே அவருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடைபெற்று அவருடைய உடல் செயலிலிருந்து இன்னும் அவர் தவத் செய்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியாமத் என்று பார்க்கிற நேரம் எங்களது உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் நியாமத். அது அந்த ஹதீஸுடைய மிக பெருமதியான ஒரு அர்த்தம். அது மிக ஆழமான அர்த்தம் என்னவென்றால், எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் என்னென்றால் ஒவ்வொரு செல்லும் நியாமத். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே மிக பிரசித்தி பெற்ற டாக்டர் ரைஸ் தன்னுடைய வைத்திய அனுபவங்களை பகிர்ந்து எனது டைரியின் மறுபக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்திலே அல்லாஹுடைய அருட்கொடைகள், அல்லாஹ் மனிதனை சிந்திக்க சொல்லக்கூடிய விடயங்கள், உன்னை பற்றி நீ சிந்தி, உங்களை நீங்கள் பாருங்கள், அஃபலா துபிசிரூன், நீங்க பார்க்க மாட்டீங்களா, உங்களுக்குள்ளே நியாமத் கொட்டி கிடக்கிறது, உங்களோட படைப்பிலேயே சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறதுங்கிற விஷயத்த ஒவ்வொரு விஷயமாக மிக தெளிவாக சொல்கிறார். எங்களுக்கு நேரம் போதாது, எல்லாம் சொல்ல முடியாதுங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி இந்த ஞாபகம் மூட்டலை நான் முடிச்சு கொள்றேன். டாக்டர் ரைஸ் இடத்திலே ஒரு சிறுமி ஒன்றை கொண்டு வருகிறார்கள். தலைகள் பெருத்து வயிறு ஊதி பார்ப்பதற்கே ஒரு விசித்திரமான தோற்றத்தோடு ஒரு குழந்தையை டாக்டர் ரைஸ் இடத்திலே கூட்டி வருகிறார்கள். அந்த குழந்தையை செக் பண்ற நேரம் உடம்பிலே சாதாரணமாக எங்களுக்கு உடலிலே சுரக்கக்கூடிய சாதாரண சுரப்புகளில ஒரு சுரப்பி அந்த குழந்தைக்கு சுரக்கல. அதுதான் அந்த பிள்ளைக்கு பிரச்சனை. அதனால வயிறு மூதி தலையும் வீங்கி அந்த பிள்ளை இருக்குது. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பிள்ளைக்கு மாசம் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த பிள்ளைக்கு செலுத்தக்கூடிய அந்த சுரப்பியுடைய விலை இது கிட்டத்தட்ட, இந்த சம்பவம் நான் வாசிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல்
அந்த நேரம் 10 வருடத்துக்கு முன்னர் அந்த குழந்தையுடைய உடலிலே செலுத்தக்கூடிய ஒரு சுரப்புடைய விலை 2 லட்சம். அப்ப இன்றைக்கு அது எத்தனை லட்சம் இருக்கும்னு கணக்கு பாருங்க. சாதாரணமான ஒரு சுரப்பியுடைய விலை செயற்கையாக செலுத்தப்படுகிறது. அது செலுத்தப்படலை என்றால் புள்ள இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை டாக்டர் அழகாக குறிப்பிடுகிறார். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத் ஒரு சுரப்பி. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபதுலுன் நிஅமதி, ஒரு நிஅமத்துடைய சிறப்பு எங்களுக்கு போனா தான் தெரியும். அது இல்லாம போற நேரம் தான் அது எங்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியம் ஒரு நிஅமத். மனித படைப்பிலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியம் ஒரு நிஅமத். மனித படைப்பை பற்றி சிந்திக்க வேண்டும் என்கின்ற தலைப்பு மிக ஆழமானது. நேரம் எங்களுக்கு அவகாசம் கொடுக்க காரணத்தினால் இந்த விடயத்தோடு சுருக்கி கொண்டு ஞாபகப்படுத்துகிறேன். அன்புக்குரிய உறவுகளே, சகோதரர்களே, நாங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணமும் எங்களுக்கு வழங்கப்பட்ட அவகாசம். அதனை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக ஆவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிர